தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைதராபாத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடைபெறுவதான அண்மை தகவல். 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த ரெய்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விஜயின் வாரிசு திரைப்படத்தை தயாரித்த தில்ராஜு உள்ளிட்ட அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைதராபாத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்ட் என்ற அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், விஜய் படத்தின் தயாரிப்பாளர் உள்ளிட்ட சில நபர்களின் வீடுகளில் கூட இந்த ரெய்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது குறித்தான பின்னணி என்ன? வணக்கம் ஷியாம். இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் பலரது வீடுகளில் இன்று காலை முதலே ஐடி ஆனது தொடர்ந்து இந்த ரைடுகளை நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் பல்வேறு இடங்களில் ஹைதராபாத்தில் இந்த சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த அனைத்து சோதனைகளும் வாரிசு திரைப்படத்தின் தயாரிப்பாளரான தில்ராஜுவை மையமாக கொண்ட ஒரு சோதனையாகவே இருக்கின்றது. தில்ராஜு மற்றும் அவரது சகோதரர், அதே போல தில்ராஜுவின் மகள் உள்ளிட்ட அந்த இவர்கள் மூவரும் தனித்தனியாக வெவ்வேறு தயாரிப்பு நிறுவனங்களையும் வைத்திருக்கின்றனர். இந்த தயாரிப்பு நிறுவனங்களை அடிப்படையாக வைத்து அவர்களுடன் பண பரிமாற்றத்தில் இருந்தவர்கள் யார் யார் என்பதையெல்லாம் அதற்கான தகவல்களை எடுத்து அவர்களை சுற்றித்தான் தற்போது இந்த ரெய்டானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தில்ராஜுவை பொறுத்தவரையிலும் அவர் மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு செய்து படம் எடுக்கக்கூடியவர். வாரிசு திரைப்படத்தை அப்படிதான் எடுத்தார். அதே போல சமீபத்தில் வெளியான கேம் சேஞ்சர் திரைப்படத்தையும் அவர்தான் தயாரித்திருந்தார். அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை கண்டிருந்தாலும் கூட தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த சங்கராந்திக்கு வஸ்துனம் என்ற அந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை பெற்று வருகின்றது. இப்படி தொடர்ந்து ஒரு பக்கம் ஒரு இழப்புகளை சந்தித்து வந்தாலும் தில்ராஜு இப்போது அவர் இந்த திரைப்படத்தின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை எட்டுவதற்கான சூழல் அமைந்துள்ளது. எனவே இதனை அடிப்படையாக வைத்து தற்போது அவர் மற்றும் அவரது அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் தற்போது ஐடி துறையானது ரைடு நடத்தி வருகின்றது. இது சாதாரணமாக ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் என்று வரும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பண வருமானம் வருவதற்கு முன்பாகவே அவர்களது ஆவணங்களை எடுக்கும் விதமாகவே இது போன்ற ரைடுகள் நடத்தப்படுவது வழக்கம். ஒருவேளை அவர்கள் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த வசூல் பணத்தை சரியான முறையில் ஐடி அவர்கள் வருமான வரித்துறைக்கு பணம் கட்டவில்லை என்றால் அதற்காக பின்பு நடவடிக்கை எடுப்பதற்காக இது ஒரு முன்முயற்சியாக இது போல ரைடு நடத்தப்படுவது வழக்கம். ஆனாலும் கிட்டத்தட்ட 80 டீம்களுக்கும் மேலாக அமைக்கப்பட்டு தற்போது இந்த ரைடு நடத்தப்பட்டு வருகின்றது. எனவே இது மிகப்பெரிய அளவில் தெலுங்கு சினிமாவில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.